அந்த அட்டாக் ஆன் டைட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ரீவாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 4 வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு தாட் வந்துச்சு. ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த அனிமையை பற்றி பேசுகிறதுமே கிடையாது. கம்மியான பேர் தான் பேசுகிறாங்க. கம்மியாக பேசுகிறவங்களுக்கு தெரியும் அந்த அனிமையோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன, ஸோ அந்த அனிமையை எப்படிப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்லிட்டு. ஸோ பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு தெரியாமல் தான் இருக்குது. பட் இப்போ தமிழ் டப்பில் வந்தது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பில் பார்த்துட்டு இருக்காங்க. நான் அதோட சப்போர்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தேன். நிறைய பேருக்கு இந்த அட்டாக் ஆன் டைட்டன் ரொம்ப பிடிச்சி அதுக்கான ஃபேன் பேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. உண்மையாக சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக் ஆன் டைட்டன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு அனிமே, ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்கலாமா இல்லையா, ஸோ அதில் இருக்க ஒரு சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பேச போகிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் ஆன் டைட்டன் வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்க ஒரு மாடர்ன் வேர்ல்டு மாதிரி கிடையாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வேர்ல்டு, கம்ப்ளீட்டான டிஃப்ரெண்ட்டான வேர்ல்டு. ஸோ அந்த வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு வேர்ல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஜென்ரலாக நார்மலான ஒரு சிவிலைசேஷன் இருக்கும். ஸோ கவர்மெண்ட் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி பீப்புள்ஸ்க்குன்னு ஒரு சில ஃப்ரீடம்ஸ் வந்து இருக்கும். பட் இந்த இடத்துல அப்படி கிடையாது. ஸோ இந்த கதையை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையை ஃப்ரீடம் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ பட் போக போக தான் அவங்களுக்கு வந்து நிறைய ட்விஸ்ட் வந்து கொடுப்பானுங்க. ஒரு பிளாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணியிருப்பானுங்க. லிட்டரலாக சொல்கிறேன், ஒரு மாஸ்டர் பீஸ் தான் இந்த அட்டாக் ஆன் டைட்டன். ஸோ இந்த அட்டாக் ஆன் டைட்டன் வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 வால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வால் வந்து பார்த்தீங்கன்னா வால் மரியா, அண்ட் தென் உள்ளே வந்து வால் ரோஸ், அதுக்கப்புறமா வால் சீனா. ஸோ இந்த 3 வால்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் ஆன் டைட்டன் வேர்ல்டை வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கவர் பண்ணுது. ஸோ இந்த 3 வால்ஸை தாண்டி என்ன விஷயம் இருக்குன்றது வெளில இருக்கவங்களுக்கு தெரியாது. அதாவது உள்ளே இருக்கவங்களுக்கு தெரியாது வெளில என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. மோஸ்ட்டாக யாருமே இன்ட்ரெஸ்ட்மே காட்ட மாட்டாங்க இந்த மாதிரி வெளில என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம லாக் ஆகி இருக்கோன்னா அந்த விஷயத்தை தாண்டி வெளில போய் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்ட்டு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். டெஃபினட்டாக அதை தான் நம்ம வந்து ஃப்ரீடம்ன்ற வேர்டாக டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து இந்த வால்ஸை தாண்டி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு யோசிக்க கூட மாட்டாங்க. ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் எக்ஸப்ஷனாக இருப்பாங்க. எக்ஸப்ஷன் கேஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. பட் மேஜரான பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ வேறு வழி கிடையாது. இந்த அட்டாக் ஆன் டைட்டன் வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த வால்ஸை தாண்டினா கதை முடிஞ்சு உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. லிட்டரலாக சர்வைவே பண்ண முடியாது. அந்த இடம் ஃபுல்லாக டைட்டன்ஸால் கவர் ஆகிருக்கும். ஸோ டைட்டன்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜைஜாண்டிக்கான கிரியேச்சர்ஸ். ஸோ இவனுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸை தான் வந்து சாப்பிடுவானுங்க. லிட்டரலாக நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட்ற மாதிரி அவனுக்கு தூக்கி வாயில் போட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஒன்றுமே அவங்களுக்கு வந்து எமோஷன் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவனுங்க பாட்டு அவனுங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் பண்ணுவாங்க. இந்த டைட்டன்ஸ்லேயும் நிறைய கிளாஸிஃபிகேஷன் வந்து இருக்குது. உங்களுக்கு அனிமே பார்க்கும்போது அது வந்து புரியும். நான் எந்த ஸ்பாய்லரும் உங்களுக்கு வந்து கொடுக்க விரும்பலை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் ஆன் டைட்டன் வேர்ல்டை வந்து இந்த 3 வால்ஸ் வந்து கவர் பண்ணுதா. லாஸ்ட் வால்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். அவனுங்க தான் மொத்த விஷயத்தையுமே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவானுங்க. மொத்த ரூல்ஸு இந்த ஆர்மிஸ் ஃபார்ம் பண்ணுறது மொத்த விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க வந்து ஒரு மாதிரி கை வச்சுப்பானுங்க இதுக்குள்ளே. ஸோ இவனுங்க சொல்கிற விஷயத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆட்கள் வந்து பண்ணணும். ஒரு வேர்ல்டு இருக்குன்னா, ஒரு சிவிலைசேஷன் இருக்குனாலே அங்கே வந்து போலீஸ் இருப்பாங்க. ஸோ அதே கேஸ் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கவுட் ரெஜிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரு வந்து இருக்கும். இவை இருப்பார் இல்லையா. ஸோ அவங்க இருக்குது அந்த ஃப்ரீடம், விங்ஸ் ஆஃப் ஃப்ரீடம்ன்ற மாதிரி சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ அவனுங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு ஆள். இந்த ஷோவே ஸ்டீல் பண்ணுற ஒரு கேங் தான் இவங்க. ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி போலீஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ மெயினாக அந்த மிலிட்ரி போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டீரியர் ஆஃப் வால்குள்ளே தான் வந்து ஃபைட் பண்ணுவானுங்க. ஸோ இவனுங்க மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன்ஸ் வந்து என்கவுண்டரே பண்ண மாட்டானுங்க. இவனுக்கு வந்து டைட்டன்ஸோட நாலேஜுமே அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து வெளில நடக்குதுன்னு தெரியாது. உள்ளே இருக்க, அதாவது சிம்பிளாக இங்கே இருக்க போலீஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களோட மெயினான ரோல் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே என்ன விஷயம் நடக்குதோ அதை வந்து ரெகுலேட் பண்ணுறது மட்டும் தான் இவங்களோட வேலை. பட் வெளில போகிறவங்க தான் நம்மளோட ஆளுங்க, நம்மளோட ஸ்கவுட் ரெஜிமெண்ட்டோட மெயினான ஆளுங்க அவங்க எல்லாருமே. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட வேலை என்னென்னா வெளில போய் டைட்டன்ஸ் வந்து என்கவுண்டர் பண்ணும். ஸோ இந்த இடத்துல இவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் தான் எர்வின் ஸ்மித். ஸோ இவர் வந்து ஓகே ஸ்பாய்லர் ஆயிரும், நான் எதுவும் சொல்ல விரும்பலை. பட் நான் ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன். எர்வின் ஸ்மித் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களோட சாவுக்கே வந்து லீட் பண்ணி கூட்டுவார். நீ வந்து சாவதான் போகிற, என் கூட வரியா, ஆனால் ஃபைட் பண்ணி சாவு, அதுதான் தலைவனோட ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. என்ன நடந்தாலும் சரி, ஸோ நீ வந்து ஃப்ரீயாக வந்து சாகக்கூடாது. ஒரு விஷயத்துக்காக போராடுறியா, போராடிட்டு சாவு. உன்னோட லைஃப் வந்து வேஸ்ட் பண்ணாத, ஹியூமனிட்டிக்காக நீ வந்து உன்னோட லைஃப் வந்து இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மெயினாக இந்த இப்படி கையை வச்சு ஷின்சோ சசாகியோன்னு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இந்த விஷயத்த நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ரீல்ஸில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கேரக்டர் மேலே நீங்கள் ரொம்ப பாசத்தை வந்து வச்சிடாதீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சுன்னா நான் எதுவும் சொல்ல விரும்பல. மெயினாக வந்து ஒரு சில விஷயங்களை பற்றி சொல்கிறேன். இது வந்து இந்த அனிமையோட ஒரு டிஸ்அட்வான்டேஜாக வச்சுக்கோங்க. ஸோ என்ன விஷயம்னா, இந்த அனிமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீடம்னா என்ன விஷயன்றது புரிய வரும். ஸோ அதுவும் இல்லாமல் நிறையா விஷயத்தில் நீங்கள் வந்து மெச்சூராக கூட மாறலாம். ஸோ
லிட்டரலாக அந்த விட்லாண்ட் சாகாவோட கான்செப்ட் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதே கான்செப்ட் மாதிரி தான் இங்கேயும். ஸோ உங்களோட மைண்டை வந்து மெச்சூராக மாற்றுறதும் ஸோ உங்களை வந்து பயங்கரமாக திங்க் பண்ண வைக்கிறது தான் இந்த அனிமையோட மேட்ரு. ஸோ அதுவும் இல்லாமல் நான் மேலோட்டமாக சொல்கிறேன், இந்த ஃபஸ்ட்டு 3 சீசன் வந்து பார்த்தீங்கன்னா கதை சூப்பராக இருக்கும், பயங்கரமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி பார்ப்பீங்க. 4வது சீசனில் என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாத மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைக் உங்களோட கான்சன்ட்ரேஷன் மிஸ் பண்ணாமல் பக்காவாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மாஸ்டர் பீஸ்னு உங்களுக்கு அப்போ தாண்டா புரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு அனிமே தான் அந்த சீசன் 4 வந்து சொல்கிறேன், லிட்டரலாக மாஸ்டர் பீஸ். ஸோ நிறைய பேர் வந்து எண்டிங்கில் இது பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க, எதுவுமே கிடையாது. ஒரு அனிமேக்கான பர்ஃபெக்டான ஒரு எண்டிங் தான். ஸோ அந்த எண்டிங்லலாம் நீங்கள் வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அனிமே அப்படி தான் முடித்தாலும் வேறு வழி கிடையாது. உங்களுக்கு வேணால் நிறைய லைக் எக்ஸப்ஷனலான எண்டிங்ஸ் வந்து நிறைய பேர் வந்து வைப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கறதுனா கூட பாருங்கள், தாராளமாக அது பெரிய பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த ஸ்பாய்லரும் இல்லாமல் பாருங்கள், சந்தோஷமாக பாருங்கள். பட் இந்த அனிமே முடிக்கும் போது நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களான்னு எனக்கு வந்து தெரியாது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஒன் பீஸ் வீடியோக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதே தான் சொல்கிறேன், நீங்கள் அட்டாக் அண்ட் டைட்டன் பற்றி உங்களோட ஒப்பீனியனை தாராளமாக ஃப்ரீயாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஈவன் நானுமே அதுக்கு எதனா விஷயம் இருந்துச்சுன்னா நான் வந்து சொல்லுவேன். ஸோ ஜென்ரலாக அவ்வளோதான், நான் என்னென்ன சொல்லணும்னு நினச்சனோ இது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இதில் மெயினாக ஒருத்தன் வந்து இருப்பான். ஸோ அவனோட பேர் தான் எரன் ஏகர். ஸோ மெயினான ஆளை பற்றி தான் ஃபஸ்ட்டே பேசியிருக்கணும். சரி, ஓகே, லைக் கிளைமேக்ஸ் வந்து பக்காவாக முடிப்போம். ஸோ ஆக்சுவலாக நம்மளோட வீடியோட லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல எரன் ஏகர்ன்றவர் தான் நம்மளோட கேரக்டர். ஸோ மெயின் கேரக்டர் அண்ட் தென் ப்ரொட்டாகனிஸ்ட் என்ன வேணால் சொல்லிக்கோங்க. நம்மளோட ஹாஜிமே இசையாமா சென்சேயோட மெயினான ஒரு கேரக்டர் தான் நம்மளோட எரன் ஏகர். ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே டைட்டன்ஸ்னாலே சுத்தமாக வந்து கிட்டத்தட்ட டைட்டன்ஸை அடியோட வெறுக்கிற ஒரு ஆள் தான் நம்மளோட ஆள். ஸோ பட் ஆனால் அதுக்கப்புறம் சரி, ஓகே, ஸ்பாய்லர் ஆகிடும், நான் எதுவும் சொல்ல வரும்ல. நீங்கள் வந்து பாருங்கள், அனிமே பாருங்கள். அனிமே பார்த்துருந்தீங்கன்னா இப்போ நான் என்ன சொல்ல வரேன்றது புரிஞ்சிருக்கும். சரி, ஓகே கைஸ், நான் எந்த ஸ்பாய்லரும் இல்லாமல் இந்த வீடியோவை முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்டாக இந்த மான்வா வீடியோவில் நிறைய பேர் சொல்லுவீங்க, ஐயோ ஸ்பாய்லர் சொல்லாதையா கம்முனி ஏரியான்னு சொல்லிட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல கோளாராக சொதப்பி விட்டுறேன். பட் இந்த வீடியோ நான் வந்து கண்ட்ரோல்டாக தான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.